حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, மனித வாழ்க்கை மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வரக்கூடிய கலவையான வாழ்க்கை. இரவும் பகலும் போன்றது. மகிழ்ச்சியும் உண்டு, கவலையும் உண்டு. எந்த மனிதனும் மகிழ்ச்சியையே பார்க்காமல் கவலையோடனவே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த மனிதனும் இல்லை. அதேபோல் யாரும் எந்த கவலையும் வாழ்க்கையில் இல்லாமல் வெறுமனே வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருந்தது, மகிழ்ச்சியிலேயே திளைத்தார்கள் என்றும் இல்லை. ஆக இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. கவலை பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிம்போம். என்ன கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லுவோம். ரொம்ப கவலையாக இருக்குங்க என்பதாக சொல்லுவோம். ஸோ இதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? ஜென்ரலாக கவலை கொள்வதை இஸ்லாம் விரும்புவதில்லை. ஜென்ரலாக சொல்லணுன்னா கவலை கொள்வது விரும்பத்தக்கதல்ல. கவலைகளிலே இரண்டு வகை உண்டு. ஒன்று மிதமிஞ்சிய உலக வாழ்க்கை பற்றிய கவலை. இரண்டு மறுமை பற்றிய கவலை. மறுமையில் நமக்கு என்ன ஆகுமோ, நமக்கு என்ன தீர்ப்பு வருமோ, இப்படியான கவலை. இப்போ சொல்லப்போனால் முதலாவது சொன்ன இந்த விஷயம், இது மனிதனுக்கு சார்பில்லாதது, அவசியம் இல்லாதது. கவலையே இருக்காது என்பது அர்த்தமல்ல. இப்படி உலகத்தை பற்றி மிதமிஞ்சி கவலைப்படுவது என்பது அர்த்தமற்றது, தேவையில்லாதது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருத்தர் மிதமிஞ்சிய கவலை உலகத்தின் மீது வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய ஈமானிய குறைபாடு என்று தான் சொல்ல வேண்டும். மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன் ஹம்மல் மஆத். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் தனது கவலையை மறுமையை பற்றியதாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் கவலைப்படுவார். ஆனால் அவர் கவலைப்படும் போதெல்லாம் இதை மட்டும்தான் அவருடைய கவலையாக இருக்கும். எது? மறுமையை பற்றி மட்டுமே அவருடைய கவலையாக இருக்கும் என்று சொன்னால் கஃபாஹுல்லாஹு சாயிர ஹுமூமிஹி, அவரது உலக கவலைகளுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருப்பான் என்று சொன்னாங்க. உலகத்திலே அவர் எதையெல்லாம் பற்றி அவருக்கு கவலை இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹு தாலா பொறுப்பேற்று கொண்டு நிறைவேற்றி தருகிறான். ஆனால் அவருக்கு உண்மையிலேயே மறுமையை பற்றி தான் கவலை. ஸோ அந்த மாதிரி நபருக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறான். இன்னொன்று சொன்னாங்க, ஒமன் தஷாபத் பிஹி ஹுமூமுல் மின் அஹ்வாலி துன்யா, யார் உலக வாழ்க்கையை பற்றி சதா கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாரோ, அதான் சொன்னோமா இல்லையா, மிதமிஞ்சி உலக வாழ்க்கையை பற்றிய கவலை, இப்படி யார் கவலைப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் எப்பொழுது அழிந்து போனாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் விட்டு விடுவான். அதாவது லம் யுபாலில்லாஹு ஃபி ஐயி ஔதியதிஹிமா ஹலக், அவரை அல்லாஹ் எப்படி அவர் அழிந்து போனாலும் பரவாயில்லை, எப்போது அவர் அழிந்து போனாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் அவரை விட்டு விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இப்போ இங்கே முதலாவதாக சொன்ன இந்த மறுமையை பற்றிய கவலையை இந்த ஹதீஸின் பிரகாரம் பார்த்தால் வரவேற்கத்தக்கது. ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், குர்ஆனிலே திட்டவட்டமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஃமின்களை பற்றி யாருடைய ஈமான் வலுவாக இருக்கிறதோ,
யாருடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வலுவாக இருக்கிறதோ, பலமாக இருக்கிறதோ, உறுதியாக இருக்கிறதோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஈமான் வலிமையாக உள்ளவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு, அதனால் கவலைப்படாதீர்கள் என்று தான் குர்ஆன் பொதுவாக சொல்லுகிறது. அப்படி உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால் மறுமையை பற்றி வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கட்டும். மறுமையில் என்னுடைய முடிவு என்ன ஆகும், என்னுடைய எனக்கு தரப்படுகின்ற தீர்ப்பு எப்படி அமையும், என்னுடைய மறுமை வாழ்க்கை எப்படி அமையும் என்று உங்களுடைய கவலைகள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆக மிதமிஞ்சிய உலக கவலைகளில் மூழ்கியவன் பல வகைகளிலே அவன் பாதிக்கப்படுகிறான், பல வகைகளிலே பாதிக்கப்படுகிறான். உடல் ரீதியான பாதிப்பு அவன் அடைகிறான். சொல்லுவோம், கவலைப்பட்டு கவலைப்பட்டு உடம்பே இளைச்சிருச்சு, என்னங்க ரொம்ப கவலையா, உடம்பு இளைச்சிருச்சின்னு கேட்போம். அப்போ முதலாவதாக ஒரு மனிதன் உலகை பற்றியான கவலை அவனுடைய உடலை ஆரம்பமாக பாதிக்கிறது. இரண்டாவது, உல ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உளரீதியாகவும் மனிதன் பாதித்து விடுகிறான். நம்ம நிறைய பார்க்குறோம், சம்பவங்கள் பார்க்குறோம். உளரீதியாக அவனுக்கு அந்த கவலை பாதிப்பை ஏற்படுத்தி தவறான முடிவுகளின் பக்கம் இன்றைக்கு இளைய சமூகமும் சரி, பெரியவர்களும் சரி, பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள். அதையும் நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு, இவைகளெல்லாம் கவலைகள் ஏற்படுத்தக்கூடிய உளரீதியான பாதிப்புகள். ஆக ஒரு மனிதனுக்கு கவலை உளரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அறிவையும் ஆன்மாவையும் கவலை பாதிக்கின்றது. அவனுடைய அறிவை மழுங்கடிக்க செய்து விடுகிறது, ஆன்மாவை அவனுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். இப்படியாக ஒரு மனிதன் கவலைப்படுவது பல்வேறு பாதிப்புக்கு அவனை ஆட்படுத்தி விடுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுமையை பற்றிய கவலை அது நமக்கு பல்வேறு நன்மைகளையும் நலவுகளையும் அது உண்டு பண்ணுகிறது. உலகை பற்றியான கவலையை நம்ம இதுவரைக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதாக பார்த்தோம். ஆக மறுமையை பற்றிய ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுத்துகிறது சொன்னால் அது வரவேற்கத்தக்கது தான். அதனால் அவனுக்கு நன்மையும் நலவுகளுமே ஏற்படும். எப்படி? அவருடைய உள்ளம், அவருடைய சிந்தனை, அவருடைய பார்வை, அவருடைய கேள்வி, அவருடைய இலக்கு, இவைகளையெல்லாம் அல்லாஹு தஆலா ஒருமுகப்படுத்த செய்து விடுகிறான். மறுமையை பற்றி அவர் கவலைப்படும் பொழுது அவருடைய பார்வை சரியாகிறது, அவருடைய கேள்வி சரியாகிறது, நல்லவற்றை பார்க்கிறார், நல்லவற்றை படிக்கிறார், நல்ல விஷயங்களை கேட்கிறார், அவருடைய சிந்தனை சரியாகிறது, அவருடைய உள்ளம் சரியாகிறது. இப்படியாக அவருடைய இலக்கை நோக்கி எல்லாமே ஒருமுகப்படுத்தி அல்லாஹ் அவரை நேர்வழிக்கு கொண்டு வந்து விடுகிறான். இது அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், நலவுகள். இதை கொண்டு, அதாவது இருப்பதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய மனோநிலை இதனால் அவருக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகிறான். மறுமையை பற்றி ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கும் பொழுது உலகத்திலே சற்று முன்பின் இருந்தாலும் கூட, உலகத்திலே அவர் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்காவிட்டாலும் கூட, உலகத்திலே அவர் ஆசைப்பட்டதெல்லாம் அவருக்கு நிறைவேறாவிட்டாலும் கூட, மறுமையை பற்றிய கவலை மட்டும் அவருக்கு இருக்கும் என்று சொன்னால், எது நமக்கு கிடைத்ததோ அதை கொண்டு அந்த மனிதர் போதுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உள்ளத்திலே ஏற்படுத்தி விடுகிறார். உலகம் அவரை தேடி வர ஆரம்பிக்கிறது. எப்பொழுது உலகத்தை தேடி கவலைப்பட்டு கொண்டே செல்லாமல் இருக்கிறாரோ, மறுமையை பற்றியான கவலையிலே அவர் இருக்கிறாரோ, உலகம் அவரை தேடி வருகிறது. மாறாக மறுமையை பற்றிய எந்த கவலையும் படாமல் சதா உலக கவலையே மூழ்கி இருக்கிறாரோ, அவர் இறப்பு வரை உலகத்தை தேடிக்கொண்டே தான் இருப்பார். தேடி அவர் எதையும் அவர் நினைத்தது போல் அடைந்து விட முடியாது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹு தஆலா. மண்ணறையை சென்று அடையும் வரை உலக மோகம் அவரை
மூழ்கி அவரை அதிலே மூழ்கடித்து விடுகிறது. உலகத்தை அவர் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சதா கவலையிலேயே அவர் எதுவரை இருக்கிறார்? அவர் மன்னரையை சென்று அந்த மன்னரையை சந்திக்கும் வரை அந்த கவலையிலேயே இருக்கிறார். எதுவும் அவருக்கு கிட்டிய பாடில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனால தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வார்கள்: அல்லாஹும்ம லா தஜ்அலித் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. கருத்து சொறிவு மிக்க துவா இந்த துவா. அதாவது, யா அல்லாஹ், துனியாவையே எங்களுடைய பெரிய கவலையாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பெரிய கவலையாக இந்த துனியாவை ஆக்கிவிடாது. எப்போ பார்த்தாலும் எங்களுடைய கவலை எல்லாம் துனியா தான். என்னுடைய பிஸ்னஸ்ஸு, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய துனியாவை பற்றியே என்னுடைய கவலையை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று துவா செய்வார்கள். இன்னும் சொல்வார்கள், வலா மபுலக இல்மினா, நாங்கள் பெற்ற கல்வியின் நோக்கமாக துனியாவை ஆக்கிவிடாதே. எந்த கல்வியை நாங்கள் பெற்றிருக்கிறோமோ, எந்த எந்த அறிவை நாங்கள் பெற்றிருக்கிறோமோ அதனுடைய நோக்கம் துனியாவாக ஆக்கிவிடாதே. நாங்கள் கற்ற கல்வியை கொண்டு என்னுடைய ஈருலக வெற்றியையும் சாத்தியப்படுத்த வேண்டும். நான் பெற்ற அறிவை கொண்டு, நான் பெற்ற கல்வியை கொண்டு ஈருலக வெற்றியும் எனக்கு கிடைக்க வேண்டும். குறிப்பாக மறுமை வெற்றி எனக்கு நான் பெற்ற கல்வியால் கிடைக்க வேண்டும். நான் பெற்ற அறிவால் என்னுடைய மறுமை வெற்றி உறுதி செய்யப்பட வேண்டும். இப்படி என்னுடைய கல்வியால் துனியாவையே நோக்கமாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹும்ம லா தஜ்அலித் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துவா செய்வார்கள் என்பதாக பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா வஹுவ மௌலானா. எது எங்களுக்கு நிகழ்ந்ததோ இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு என்று முடிவு செய்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படவில்லை. எனக்கு லாபம் கிடைச்சிருக்கலாம், அல்லது எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், எனக்கு மகிழ்ச்சி கிடைத்திருக்கலாம், சந்தோஷப்பட்டிருக்கலாம், அல்லது எனக்கு ஏதாவது வருத்தத்தை தந்திருக்கலாம், கவலையை தந்திருக்கலாம். ஆக எது எனக்கு நடந்ததோ என்னுடைய வாழ்க்கையிலே, இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எனக்கு எதை விதித்தானோ அதுதான் நடக்கிறது, அதுதான் நடந்திருக்கிறது, இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். அல்லாஹ் எனக்கு எதை விதித்திருக்கிறானோ, முடிவு செய்திருக்கிறானோ அதுதான் இனிமேலும் நடக்கும். இப்பொழுதும் அதுதான் நடந்திருக்கிறது. ஹுவ மௌலானா, அந்த அல்லாஹுவே என்னுடைய சகல காரியங்களுக்கும் போதுமானவன். இந்த உலக விவகாரங்களுக்கும் மறுமை விவகாரங்களுக்கும், என்னுடைய தொழிலுக்கும், என்னுடைய குடும்பத்திற்கும், என்னுடைய எதிர்காலத்திற்கும், என்னுடைய ஆரோக்கியத்திற்கும், என்னுடைய எல்லாவற்றைக்கும் என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன். ஹுவ மௌலானா, என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை கொள்வார்கள், தவக்குல் வைப்பார்கள். அல்லாஹ்வின் மீது மட்டுமே தவக்குல் வைப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அனைத்துமே படைத்த இறைவனின் மீது மட்டுமே இருக்கும். சம்பாதித்த பணத்தின் மீதோ, சேர்த்து வைத்த சொத்துகளின் மீதோ, அவர்களுக்கு இருக்கின்ற குழந்தைகள் பிள்ளைகளின் மீதோ, இப்படி அவர்கள் நம்பிக்கை அனைத்தும் அல்லாஹ்வை விடுத்து வேறவற்றின் மீது இருக்காது. அவருடைய நம்பிக்கை அனைத்தும், தவக்குல் அனைத்தும் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்கின்ற இந்த அடிப்படையை ஒரு முஃமின் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவருக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை தேவையில்லை, எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆக இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சூரத்துல் பக்ராவிலே, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவுடைய சக்திக்கு மீறி அதன் தலையின் மீது சுமையை அல்லாஹ் ஏற்றுவதில்லை. என்னால் எவ்வளவு முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் என் மீது சுமத்துவான்.
என்னால் எவ்வளவு முடியுமோ அதுதான் எனக்கு நடக்கும். என்னால் முடியாதது எனக்கு வந்துவிடப் போவதில்லை என்கின்ற இந்த அடிப்படையை, இந்த விஷயத்தை ஒரு முஃமின் சரியாக புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் உலக விவகாரங்களை பற்றிய எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமில்லை. குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரும் இருக்கிறார்கள். எதிரிகள் நெருங்கிவிட்டார்கள். குனிந்தால் கால் தெரிகிறது, அவர்கள் குனிந்து பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சற்று அது கவலையை தந்து விட்டது. எங்கேயோ இருந்தாங்க, தேடிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு பக்கத்திலேயே வந்துட்டாங்களே, குனிஞ்சி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே என்கின்ற ஒரு கவலையை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டது அந்த சூழ்நிலை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்ல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். லா தஹ்ஸன், கவலைப்படாதீர்கள். தஹ்ஸன் என்று சொன்னால் கவலை. லா தஹ்ஸன், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்கின்ற அந்த பலமான நம்பிக்கை, அந்த ஈமான் இருந்தது என்று சொன்னால், அதிலே நான் உறுதியாக இருந்தேன் என்று சொன்னால், எதை பற்றிய கவலையும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு முஃமினுக்கு தேவையில்லை. இதைத்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், கவலைப்படாதீர்கள் என்கின்ற இந்த அடிப்படையை ஒவ்வொரு முஃமினும் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பாக்கிட்டிருந்து பிள்ளைய மகனை பிரித்து கொண்டு போயிட்டாங்க. அந்த மகனார் வேறு ஒரு நாட்டிற்கு கடத்தப்பட்டு விற்கப்பட்டு அங்கே மன்னராக இருந்தார். அதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய சம்பவம். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சகோதரர்கள் அனைவரும் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கு செல்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் அந்த நாட்டிலே பெரிய போஸ்டில் இருக்கார், அரச பதவியில் இருக்கிறார். இவங்கெல்லாம் போகிறாங்க, நம்ம தம்பி தான் அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியுது, இவங்கெல்லாம் நம்ம அண்ணனுங்க தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. போகிறாங்க, போயிட்டு உணவுப் பொருள் கேட்டு போகிறாங்க. உணவுப் பொருளை கொடுத்து அனுப்பும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கீங்க, சரி, ஒரே ஒரு தம்பி மிஸ் ஆகுறாரே, எங்கே? புன்யாமீன் என்று சொல்லக்கூடிய அவர். புன்யாமீன் எங்கே? நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்களே. புன்யாமீன் அப்பா கூடயே இருக்கார். யார் கூட? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அப்பா கூடயே இருக்கார். நாங்கள் மட்டும்தான் வந்தோம். சரி, இந்த வாட்டி நீங்கள் இந்த உணவுப் பொருள்களை வாங்கிட்டு போங்க. அடுத்த வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சகோதரர் புன்யாமீனை நீங்கள் அழைச்சிட்டு வரணும். அடுத்த வாட்டி அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தம்பியை கூப்பிட்றாங்க, நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுறோம். அப்பா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குழந்தையாக இருக்கும்போது, சிறு பிள்ளையாக இருக்கும்போது அப்படித்தான் விளையாட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய சாப்பிட்டுருச்சு, தூக்கிட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டீங்க. இந்த தம்பியை நான் அனுப்ப மாட்டேன் என்பதாக. இல்லை, நாங்கள் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துடுறோம். கூட்டிகிட்டு போய் அவங்க அங்கே ஆஜர்படுத்துகிறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு திட்டம் தீட்டி புன்யாமீனை எப்படியாவது நம்ம கூடயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிடுறாங்க. அந்த திட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். புன்யாமீன் அங்கேயே தங்கிறாரு. இப்போ இந்த சகோதரர்கள் மட்டும் திருப்பி அப்பா கிட்ட வந்து, தம்பி எங்கே? இல்லை, அவர் உணவு நமக்கு கொடுத்து உதவி செஞ்சாரே, அவரே வச்சுக்கிட்டாரு, அனுப்பலை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, கூட்டிகிட்டு போயிங்கன்னா கூட்டிகிட்டு வரமாட்டீங்க என்பதாக. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்தார்கள். அதுவும் அவர்களுக்கு வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்தியது. ரெண்டாவது, புன்யாமீன் அவர்கள் ஒரே ஆதரவாக இருந்த கடைசி மகனார், அவரையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிந்து தவிக்கிறார்கள். மிகப்பெரிய கவலையை அவர்களுக்கு அது ஏற்படுத்தியது. அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ், நிச்சயமாக என்னுடைய துக்கமும் துயரமும் அல்லாஹ்விடம் முறையிடுகின்றேன். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னோடு அல்லாஹ் இருக்கின்றான். எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த நிகழ்வை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவை ஏற்படுத்துவான், நல்ல எதிர்காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறுவனாக இருக்கும்போது இழந்த பொழுதும் அல்லாஹுவை நம்பிய ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது புனியாமீனை பிரிந்து வாடும் பொழுதும் அதே தான் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், எனக்கு அல்லாஹ் உதவி செய்வான், நான் அல்லாஹுவை நம்புகிறேன் என்று அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதுதான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் என்கின்ற அந்த நம்பிக்கை பலமாக இருந்தது என்று சொன்னால், வலுவாக இருந்தது என்று சொன்னால், அந்த ஈமான் சரியாக இருந்தது என்று சொன்னால், நிச்சயமாக அவர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டி, அல்லாஹ் எனக்கு பார்த்துக்குவான், அல்லாஹ் எனக்கு சிறந்தது, இதை விட சிறந்ததை எனக்கு தருவான் என்கின்ற அந்த ஒரு திருப்தியை அந்த ஈமான் அவனுக்கு ஏற்படுத்தி தரும். அதே போன்று எல்லோருமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருப்பி கிடைத்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திரும்பி வந்தார்கள், பின்யாமீன் அவர்களும் திரும்பி தந்தை இடத்திலே வந்தார்கள், வந்து சேர்ந்தார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. ஆக ஒரு முஃமினை பொறுத்தவரை இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கையை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று பூமியில் எது நடந்தாலும் அது குறித்து அல்லாஹ் தன்னுடைய ஏட்டில் எழுதி வைக்காமல் நடப்பதில்லை. அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது லிகை லா தஅஸ அலா மா ஃபாதகும், அதாவது எது உங்களுக்கு தவறிவிட்டதோ அல்லாஹ் அதை தன்னுடைய ஏட்டில் எழுதி வைக்காமல் அது உங்களுக்கு நடந்து விடவில்லை. உங்களை விட்டும் தவறு கவலையை ஏற்படுத்தியிருக்கலாம், வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு கவலையில் நீங்கள் ஆழ்ந்திருக்கலாம். ஆனால் அது அல்லாஹினுடைய முடிவினால் தான் ஆனது என்பதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் என்று அல்லாஹ் இங்கே குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆக ஒரு மனிதன் ஈமானை வலுவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. சரி, கவலைப்படாமல் இருக்கணும், கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும், எல்லோரும் விரும்பும் கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும்படி, குறிப்பாக பாவ மன்னிப்பு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவதை, இஸ்திக்ஃபார் செய்வதை கடமையாக்கி கொள்கிறாரோ, தினமும் செய்கிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீகின் மஹ்ரஜா, அவருக்கு எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அவருக்கு விடுதலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களுக்கு வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜன், எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் அவருக்கு மன நிம்மதியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகிறான். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது, எல்லா கவலைகளிலிருந்தும் அவருக்கு மன நிறைவை, திருப்தி அவருக்கு ஏற்படுத்தி தருகிறான். மட்டுமல்லாது வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவருக்கே தெரியாமல், அவருக்கே புரியாது இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி, அந்த மாதிரியாக அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய ரிஸ்கை பூர்த்தி செய்து தருவான். இது எப்படி எனக்கு நிறைவேறியது, அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி அல்லாஹு தஆலா அவருக்கே தெரியாத அளவிற்கு, அவருக்கே புரியாத அளவிற்கு அவருடைய உலக விவகாரங்களை, குறிப்பாக அவருடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து தருகிறான். யாருக்கு? யார் இஸ்திக்ஃபார் செய்வதை, பாவ மன்னிப்பு தேடுவதை கடமையாக்கி கொள்கிறாரோ, தினமும் பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா இப்படியாக நன்மையை வழங்குகிறான் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவூத், நஸை போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. அப்போது அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளியாசில் உள்ளே போனவன ஒரு சஹாபி அபு உமாமா உக்காந்துருக்கிறாங்க. அந்த நேரம் தொழுகை அல்லாத நேரம், உதாரணமாக காலையில் ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி சமயம். அந்த நேரத்தில் அந்த சஹாபி பள்ளிவாசலில் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அபு உமாமா அவர்களே, தொழுகையே இல்லாத இந்த நேரத்தில் நீங்கள் இந்த இடத்துல பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? அப்போ அவங்க சொன்னாங்க, ஹுமூமுன் லஸிமத் வ துயூனுன் யா ரசூலல்லாஹ், கடனும் கவலையும் தான் என்னை இங்கே அமர வைத்திருக்கிறது, கடனும் கவலையும் தான் என்னை இங்கே அமர வைத்திருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபு உமாமா அவர்களே, அப்படியா, உங்களுக்கு நான் ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன், அந்த துஆவை நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்க
இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடனை அடைக்கும்படி கவலையை அல்லாஹு தஆலா நீக்குவான் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், என்னுடைய அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், கவலையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை, சோம்பேறித்தனம், இவைகளை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல், கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே யா அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால், கடன் மிகைத்து விடுவதை விட்டும், கடன் பட்டவர்களிடத்திலே அசிங்கமாவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கின்ற இந்த துவாவை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அறிவிக்கிறாங்க ராவி, அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடிய ராவி அறிவிக்கிறாங்க, இந்த துவாவை ஹஜரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தினமும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய நிலைமை மாறியது. ஆக மிக முக்கியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால் என்கின்ற இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய கவலையை நீக்கி உங்களுடைய கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்படியாக அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கவலையை நீங்குவதற்காக வேண்டி அனுதினம் துவா செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். உலக கவலைகளிலிருந்து நாம் முதலிலே விடுபட வேண்டும். உலகை பற்றிய கவலையை நம்முடைய உள்ளத்திலிருந்து முதலிலே நீக்க வேண்டும். கவலைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது என்று சொன்னால் மறுமையை பற்றிய கவலை மட்டும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கட்டும். மறுமையிலே அல்லாஹு தஆலா என்னை சொர்க்கத்திற்கா அல்லது நரகத்திற்கா என்கின்ற அந்த கவலை இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை சுவனத்தை நோக்கி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கவலை உங்களிடத்திலே, அது இஸ்லாம் வரவேற்கத்தக்க கவலையாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கை சீராக்கி நம்முடைய கவலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை விடுவித்து கடன் போன்ற விஷயங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை காப்பாற்றி கவலை இல்லாத வாழ்க்கையை இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற்ற வாழ்க்கை அல்லாஹு தஆலா நமக்கு நசீவாக்குவானாக. வ ஆகிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.